என்னங்க, திருநங்கை, திருநம்பி. ஆமா. இத இங்கிலீஷ்ல நம்ம சொல்லும்போது டிரான்ஸ் உமன் இல்லனா டிரான்ஸ்ஜெண்டர் உமன், ஆமா. டிரான்ஸ் மேன் இல்லனா டிரான்ஸ்ஜெண்டர் மேன். ஆமா. சோ டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு ரிலேட்டடான வார்த்தைகள் தான் டிரான்ஸ்செக்சுவல், ஹெர்மாஃப்ரோடைட், அப்புறம் இன்டர்செக்ஸ். சூப்பர். இந்த 4 வார்த்தைக்கும் என்ன அர்த்தம், என்ன வித்தியாசம் அப்படின்றத எனக்கு சொல்றீங்களா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. இங்கிலீஷ் பேசி பழகலாம் வாங்க. ஓகே, சொல்லுங்க. முதல்ல டிரான்ஸ்ஜெண்டர், ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை ஆண் குழந்தை தான் அப்படின்னு மருத்துவர்களால உறுதி செய்யப்படுது, பதிவு செய்யப்படுது. சரி. வளர வளர காலப்போக்கில் அந்த ஆண் தன்னை ஒரு பெண்ணாக உணர்ந்து இந்த சமுதாயத்திற்கு தன்னை ஒரு பெண்ணாகவே அடையாளப்படுத்திக் கொள்ளும் ஒரு மனோநிலை இருக்கு இல்லையா? அந்த நிலையுள்ள நபர் தான் வந்து டிரான்ஸ் உமன் இல்லைன்னா டிரான்ஸ்ஜெண்டர் உமன். ஓகே, அதே மாதிரி ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை ஒரு பெண் குழந்தை, அது பெண் குழந்தை தான் அப்படின்னு மருத்துவர்களால உறுதி செய்யப்படுது, பதிவு செய்யப்படுது. வளர வளர காலப்போக்கில் அந்த பெண் தன்னை ஒரு ஆணாக உணர்ந்து தன்னை ஒரு ஆணாகவே இந்த சமுதாயத்திற்கு அடையாள காட்டிக்கொள்ளும் அந்த ஒரு நபர், அவர்தான் வந்து டிரான்ஸ் மேன் இல்லனா டிரான்ஸ்ஜெண்டர் மேன். இது எல்லாமே உணர்வு ரீதியான விஷயங்கள். சரி, ஓகேவா? அடுத்தது டிரான்ஸ்செக்சுவல். அதுதான் கேட்க வந்தேன். இப்ப உதாரணத்துக்கு ஒரு டிரான்ஸ் உமன் இருக்காங்க, அதாவது ஆணாக பிறந்து காலப்போக்கில் தன்னை பெண்ணாக உணர்ந்த, பெண்ணாக அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பும் ஒரு ஆண். இவங்க தான் வந்து டிரான்ஸ் உமன். இவங்க என்ன பண்றாங்க, மனோநிலையில இவங்க ஒரு பெண்ணா இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சர்ஜரி அண்டர்கோ பண்றாங்க. அந்த சர்ஜரி மூலியமா தன்னுடைய உடலையும் ஒரு பெண்ணாக மாத்திக்கிறாங்க. சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா உடல் ரீதியாவும் மனோ ரீதியாவும் அவங்க ஒரே நிலையில இருக்காங்க. சரி, ஓகேவா? சோ இந்த மாதிரி இந்த சர்ஜரிக்கு பேர் வந்து ஜெண்டர் ரீஅசைன்மென்ட் சர்ஜரி. சோ இந்த சர்ஜரியை அண்டர்கோ பண்ணி தன்னுடைய உணர்வுக்கு ஏற்றாற் போல தன்னுடைய உடலையும் மாற்றிக்கொள்ளும் அந்த நபர் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் டிரான்ஸ்செக்சுவல் பர்சன் அப்படின்ற கேட்டகரியில வர்றாங்க. ஆனால் இப்போ 2026ல இந்த டிரான்ஸ்செக்சுவல் அப்படின்ற இந்த அட்ஜெக்டிவ் ஒரு அஃபென்சிவ் டேர்மா ஆயிடுச்சு. ஓகே, சோ அப்ப இவங்களையும் காமனா என்ன சொல்லி கூப்பிடணும்? டிரான்ஸ்ஜெண்டர் உமன் இல்லனா டிரான்ஸ்ஜெண்டர் மேன் இப்படின்னா சொல்லி கூப்பிடணும். ஓகேவா? அடுத்தது ஹெர்மாஃப்ரோடைட். ஹெர்மாஃப்ரோடைட் அப்படின்ற இந்த வார்த்தை இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். உதாரணத்துக்கு நத்தை இல்லனா மண்புழு, பூக்கள்ல வந்து செம்பருத்தி இல்லனா ரோஜா, மரங்கள்ல வந்து மாமரம் இல்லனா ஆப்பிள் மரம். சோ இந்த மாதிரியான உயிரினங்கள் இருக்கு இல்லையா, இந்த உயிரினங்களுக்கு தான் வந்து ஹெர்மாஃப்ரோடைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆணுக்குரிய ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் பெண்ணுக்குரிய ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் சேர்ந்த உயிரினங்கள் இவை. வெரி குட், வெரி குட். சரியா? இந்த வார்த்தையை நம்ம மனுஷங்களுக்கு யூஸ் பண்ண கூடாதா? ஒரு காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா இப்ப வந்து யூஸ் பண்றது இட் இஸ் கன்சிடர்ட் அஃபென்சிவ். இப்ப வந்து யூஸ் பண்ண கூடாது. ஓகேவா? நான் ஏற்கனவே டிரான்ஸ்செக்சுவல் சொன்னேன் இல்லையா, டிரான்ஸ்செக்சுவல் அப்படின்ற வார்த்தைய ஹெர்மாஃப்ரோடைட் அப்படின்ற வார்த்தை, இந்த 2 வார்த்தைகளையும் இப்ப வந்து மனிதர்களுக்கு நம்ம யூஸ் பண்றது ஹைலி அஃபென்சிவ், நம்ம யூஸ் பண்ண கூடாது. ஓகே, அடுத்து கடைசியா இன்டர்செக்ஸ். ஒரு குழந்தை பிறக்கும் போது இது ஆண் குழந்தை தான் இல்ல இது ஒரு பெண் குழந்தை தான் அப்படின்னு உடல் ரீதியான சில அடையாளங்களை வச்சுதான் மருத்துவர்கள் அதை உறுதிப்படுத்துறாங்க, அதை பதிவு செய்யறாங்க. அப்படி ஆண் குழந்தைக்குரிய அடையாளங்களும் இல்லாம பெண் குழந்தைக்குரிய அடையாளங்களும் இல்லாம வேறு இந்த 2த்துக்கும் அப்பாற்பட்டு இல்ல இந்த 2த்துக்கும் நடுவுல இந்த 2க்கும் சேர்ந்து இந்த மாதிரியான அடையாளங்களோட அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தை இன்டர்செக்ஸ் பேபி அப்படின்ற கேட்டகரியில வருது. சோ இதுதான் டிரான்ஸ்ஜெண்டர், டிரான்ஸ்செக்சுவல், ஹெர்மாஃப்ரோடைட் அப்புறம் இன்டர்செக்ஸ் அப்படின்ற வார்த்தைகளுக்கு உண்டான வித்தியாசங்கள். பாக்கிறதுக்கு சாமானியம் நினைச்சோம், ஆனா இல்ல நிறைய இதுல ஆக்சுவலி நம்ம டிஸ்கஸ் பண்ணது ரொம்ப மேலோட்டமா தான். இது டெக்னிக்கலா வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது
மனோரீதியான அந்த வேறுபாடுகளை வந்து அவங்க உணர்றாங்க இல்லையா ஒரு காலகட்டத்துல, அது ஏன் உணர்றாங்க அப்படின்றதுக்கு நிறைய இன்னும் ரிசர்ச் போய்கிட்டு இருக்கு. இன்னும் முடிவு அதாவது இருக்கு, பட் ஆனா வந்து முழுசா ஒரு முடிவுக்கு வரல. பிரெயின் ரிலேட்டடான சில சேஞ்சஸ், அப்புறம் ஹார்மோன் ரிலேட்டடான சேஞ்சஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ இது வந்து இட் இஸ் நாட் டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன். மேலோட்டமா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், என்ன வித்தியாசம். ஆமா, அதாவது ஒரு சாமானியனுக்கும் புரியுற வகையில நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப மேலோட்டமா போட்டிருக்கோம். வெரி குட், வெரி குட். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.